ஃப்ரெண்ட்வுட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். என்னத்தங்க சொல்றது? நீங்க தான் தம்ப்நெயில் பார்த்து உள்ள வந்திருப்பீங்களே! யாருமே எதிர்பார்க்காத ஒரு விஷயம் தான் நான் கண்டிப்பா சொல்லுவேன். ஆனா, நம்ம இந்தியாவுக்கு ஆகாதவங்கலாம் இப்போ பயங்கரமா கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க. அதுவும் இல்லாம T20 சாம்பியன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஏன்னா மத்த டீம பொறுத்தவரைக்கும் இந்தியன் டீம் T20 சாம்பியன்ஸ்னா, அதே இந்தியன் டீம் தான் இப்போ தோத்துருக்குன்னு தான் எல்லாருமே சொல்லுவாங்க. ஸோ சாம்பியன் சொல்லி முடிக்கிறதுக்கு முன்னாடியே இங்க போய் ஜிம்பாப்வேட்ட தோத்துட்டாங்க. அதுவும் பார்த்தீங்கன்னா 115 ரன் கூட அடிக்க முடியாம தோத்துருக்காங்கன்றது தான் உண்மை. ஸோ இதை பார்க்கும்போது மிஸ்டர் ஐபிஎல் ராஜா எல்லாரும் சொல்லிட்டு இருந்தாங்க. கடைசியில் அங்கே போயிட்டு லோக்கல் பாய்ஸ் கிட்ட வந்து தோத்துட்டாங்க. என்னதான் மிஸ்டர் ஐபிஎல் வாசஸ் லோக்கல் பாய்ஸ் அப்படின்னு சொல்லியிருந்தாலும் லோக்கல் பாய்ஸ் தான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க காட்டிட்டாங்க. நான் ஆல்ரெடி போன வீடியோவில் சொல்லியிருந்தேன், அவங்க வந்து சாதாரண எடை போட முடியாது. ஏன்னா லாஸ்ட் சீரீஸில் அவங்க வந்து பாகிஸ்தானே வின் பண்ணியிருந்தாங்க. ஸோ இதெல்லாம் மனசில் வச்சு தான் இந்தியா வந்து ப்ளே பண்ணுவாங்கன்னு சொல்லியிருந்தேன். போலிங் வைஸ் வந்து நம்ம விக்கெட் விழுந்தோன்னா என்ன மாதிரி விளாண்டாங்க, 115 ரன்னா எனக்கு தெரிஞ்சு 15 ஓவரில் முடிச்சுறாங்க அப்படி தான் எல்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனால் ஃபஸ்ட்டு ஓப்பனிங்கே கொஞ்சம் ஒரு மாதிரி இருந்துச்சு. ருத்ராஜ் அவுட்டர்னு கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. சரி ஓகே ஏதோ நடக்குது அப்படின்னு. ஸோ அதுக்கடுத்து வந்தவங்க கூட கொஞ்சம் ஸ்டாண்ட் பண்ணியிருக்கலாம். ஸோ ரிங்கு சிங் எல்லாரும் எதிர்பார்த்தாங்க. அவரும் வந்து இப்படி தூக்கி கொடுத்துட்டு அவுட் ஆகிற யாரும் எதிர்பார்க்கல. ஸோ சுப்மன் கில் ஸ்டாண்ட் பண்ணார். சுப்மன் கில் அண்ட் வாஷிங்டன் சுந்தர் இந்த 2 பேர் தவிர அவர் யாருமே அடிக்கலைன்றது தான் உண்மை. ஸோ அவங்க போலிங் வைஸ் நல்லாவே போட்டிருக்காங்க. சிக்கந்தர் பாகிஸ்தானெல்லாம் கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க. அங்கேயும் போக கொண்டாடுறேன்னு கேட்குறீங்களா? அவர் வந்து பாகிஸ்தானில் பிறந்தவரான். ஆனால் சிம்பாப்வேக்கு ஆடுறாரு. ஸோ எப்படிலாம் முடிச்சு போடுறாங்க பார்த்தீங்களா? இந்தியாவுக்கு எதிராக நிறைய பேர் இப்படி செயல்படுறாங்கன்றது தான் உண்மை. திரும்ப அடுத்த மேட்ச் இன்னைக்கு ஈவினிங் திருப்பி நடக்க போகுது. ஸோ வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னு. அந்த 3 பேர் இருந்திருந்தால் கண்டிப்பாக இந்த மாதிரி ஆயிருக்காது தான் இப்போ நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க. நான் யார் சொல்கிறவங்க தெரியும்னு நினைக்கிறேன். ஓப்பனிங் ஜெய்ஸ்வால் அண்டு சஞ்சு சாம்சன், சிவம் துபே. எப்பேற்பட்ட சிச்சுவேஷனு அவங்க வந்து அவங்க பெர்ஃபார்மன்ஸ் வேறு மாதிரி காட்டுவாங்க. எல்லாத்தோட நிறைய பேர் சொல்லக்கூடிய விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஐபிஎல்ல நல்லா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காங்கன்ற ஒரே காரணத்துக்காக அவங்கள வந்து அப்ராட் அனுப்பியிருக்கக்கூடாது. ஸோ அந்த நாட்டு சிச்சுவேஷன்ஸ், அந்த நாட்டு பிச்சு கண்டிஷன் எப்படின்னு சொல்லி இவங்களுக்கு அப்சர்வ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் நாள் ஆயிருக்கும். 2வது ப்ராக்டிஸ் மேட்ச் அவங்களுக்கு நடக்கல, எதுவுமே பண்ணல. டேரெக்டாக மேட்ச்சுக்கு போயிட்டாங்க. ஒரு அசால்ட்டு தான் காரணம் அப்படின்னு தான் நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ செகண்ட் மேட்ச் கண்டிப்பாக நான் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். எல்லாருமே யோசிச்சுட்டு இருப்பாங்க. நார்மலாக அந்த மாதிரி விட்டுற மாட்டாங்க. 13 ரன் தான் நம்ம சொல்கிறோம். ஆனால் 13 ரன்ன்றது அவ்வளோ சாதாரண விஷயமே கிடையாது. அதையும் தாண்டி அவங்க ஃபேஸ் டெண்டாய் சட்டாரா. ஸோ அவர் பேர் சொல்லும்போது பயங்கரமாக இருக்குல்ல. ஆனால் அவர் எல்லாரும் தெரிஞ்சிருக்கும். அவரோட ஃபேஸில் இந்த அளவுக்கு வந்து விக்கெட்ஸ் வந்து நம்ம இந்தியன் பேட்ஸ்மேன் கொடுப்பாங்கன்னு யோசிச்சு பார்க்கல. ஸோ நம்ம இன்னமேட்டு அடுத்த மேட்ச் வந்து நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். கண்டிப்பாக கான்ஃபிடென்ட் விளையாடுவாங்க தான் நான் எல்லாருமே சொல்லிட்டு இருக்காங்க. கண்டிப்பாக கான்ஃபிடென்ட்டாக விளையாடணும். ஆனால் T20 சாம்பியன்ஸ் இப்போ தோத்துட்டாங்கன்றதான் உண்மை. அது வந்து மறுக்க முடியாத ஒன்று. ஸோ இதை வந்து இதுக்கு விவிஎஸ் லட்சுமி கண்டிப்பாக பதில் சொல்லி தான் ஆகணும். ஸோ இந்த டீம் வச்சு கண்டிப்பாக நான் வின் பண்ணி காட்டுவேன்னு தான் கொண்டு போனாங்க. அதுலேயும் வந்து 3 பிளேயருக்கு பதிலாக ரீப்ளேஸ்மெண்ட் பண்ண பிளேயர் யாரையுமே அவங்க உள்ளே இறக்கவே இல்லை. ஸோ ஆல்ரெடி கொண்டு போன பிளேயர்ஸில் 3 பேர் இல்லையா, நாங்கள் ஆல்ரெடி கொண்டு போன பிளேயர்ஸே வச்சு நம்ம சமாளிச்சுக்கிறோம், நாங்கள் விளாண்டுக்கிறோம் அப்படின்னு தான் இறங்கியிருக்காங்க. ஸோ எதிர்பார்க்காத ஒரு விஷயந்தான். பிச்சு உங்களை பார்த்தாலே தெரியும். ஸோ கெஸ் பண்ணுற கஷ்டமாக தான் இருந்துச்சு. டாஸ் வின் பண்ணி போலிங் எடுத்தது நல்ல ஆப்ஷன் தான். இருந்தாலும் இவங்களால சுதாரிக்க முடியலன்றதா உண்மை. என்னதான் ஐபிஎல் வந்து ரெக்கார்ட்லாம் வச்சிருக்கலாம், அங்கே பார்த்தீங்களா என்னாச்சு? ஸோ இது வந்து நம்ம இந்தியன் டீமுக்கு மட்டும் இல்லை, இந்தியன் டீம் பிளேயர்ஸ்க்கு ஒரு நல்ல பாடமாக இருக்கும். இந்த மேட்ச் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். அந்த மேட்ச் முடிஞ்சோன்னா திருப்பி உங்களுக்காக வந்து அடுத்த வீடியோ சந்திக்கிறேன்.